Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. நீங்க முதல்ல மேம்க்கு வாங்கி கொடுத்த பரிசு என்ன சார்? வைரத்துல மூக்குத்தி மூக்குத்தி வாங்கி கொடுத்தாரு. அந்த மூக்குத்திக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி வாங்கி கொடுத்தது. நானா அடம் முடிச்சு போட்டது கொலுசு. முத நான் உங்களுக்கு எழுதின இது கடிதம், காதல் கடிதம். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தீங்க? அது சந்தன உரசும் கல்லு தலைவாசல் காக்குங்கள், மீன் உரசும் கல்லுக்கடியே நீ வீணாசைப்பட்டாயே. என்ன பொருள்னா, வெறும் ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ரசிச்சேன் நானு. பட் இவரு என்ன ரசிச்சதுன்றது அது எனக்கு தெரியும். சரிங்க, நான் வந்து ஐ லவ் யூ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு என்ன பண்ணுவீங்க? அது எப்போ ஒரு பஸ் டிராவல்ல வரும்போது சொன்னாரு ஃபர்ஸ்ட். ஆமா, அதான் ஒன்னு அழுதுகிட்டு இருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் டூயட் மாதிரி போட்டாங்க. மாசி மாதம் பிறந்திட்டு மாமா என்ன மாலையிட தயங்கிடலாமா, மாமன் மகளை மறந்திடலாமா, என்ன மயங்க வச்சு மழுப்பிடலாமா. பஞ்சாங்கம் பார்த்தேன் புள்ளே, வரும் பங்குனி வரைக்கும் தேதியே இல்லே, சித்திரையா பொறக்கட்டும் புள்ளே. காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருந்தார் 2 இயர்ஸா. அப்போ நான் வேண்டான்னே சொல்லிட்டேன். எனக்கு ஆஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சாருன்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ஆமா. அப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட்டு சத்தப்பட்டேன், என்ன சாருன்னு கூப்பிடுற நீ. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் வரப்போ எப்படி நீங்க உங்களுக்கு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க? இயல்பா பாத்தீங்கன்னா இந்த சேட்டு புத்தி இருக்குல்ல, சேட்டு புத்தி, காசு சேர்க்கிற புத்தி இயல்பாவே நான் அந்த குடும்பத்துல பிறந்தனால நிறைய சாப்பிடணும், வயிறு கேட்கும், நிறைய சாப்பிட முடியும். அப்போ சாப்பாடு கிடைக்கல. இப்போ நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயிறு 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த என்ன தெரியுமா? காதல், அன்பு. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நீங்களே பார்த்தா தெரிஞ்சுப்பீங்களே. ரொம்ப அழகா இருக்கவங்க 2 பேரையும் பக்கத்துல பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. சொல்லி ஆகணும், 32 இயர்ஸ் கல்யாணம் ஆகி 32 இயர்ஸ் வந்து லவ்விங்கா ஹாப்பனிங்கா ஒரு கப்பல் இருக்காங்கன்னா இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்க சீக்ரெட் என்ன மேம்? முதல்ல எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியமா, இது வந்து நம்ம பாரம்பரியமா நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல, இந்த காலகட்டத்தில் எல்லாம் 32 இயர்ஸ் ஒன்னா இருந்திருக்கீங்களா, 32 இயர்ஸா இதே லவ்வா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா நம்ம மூதாதையர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அந்த 32 இயர்ஸும் எப்போ ஆரம்பிச்சோமோ அதே காதலுடன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க காதல் உதிச்சதை பத்தி பேசலாம். பார்த்துக்கிட்டீங்கன்றது, நாங்க ஒரே டிபார்ட்மெண்ட்ல, மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல படிச்சோம். இவர் எனக்கு சீனியர். ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும்போது காலேஜ்லயே அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேப்ல இவர் பாடினாரு. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பட் இவர் என்னோட சீனியர்னு எனக்கு தெரியாது. சீனியர் பாரு. அப்படி இருக்கும்போது வெறும் ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ரசிச்சேன் நானு. பட் இவரு என்ன ரசிச்சதுன்றது அது எனக்கு தெரியாது. அதாவது உங்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது நிலைமையில நான் பாட்டு சொல்லி தரல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இவங்களை எவன்லாம் சொல்லி விட்றானோ அவனெல்லாம் கட் பண்ணி விட்டேன். அதான் அந்த வேலை தான் முதல்ல செஞ்சேன். யூனிவர்சிட்டிலேயே பின்னாடியே பஸ்ஸில் போனால் பின்னாடியே போகிறது 10 பேர் 4 பேர் போவான். இவங்க நடந்து போனால் பின்னாடியே போவான். அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கரெக்டாக போய் ஹெச்ஓடிட்டேன், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் போய் வச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட் சரியில்லை, நல்ல வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணை பின்னாடியே போகிறான், பின்னாடியே பேசுகிறான், வழியிறான், ஜாக்கிரதை, நான் பார்த்துக்கிறேன், நீ போக்கும் சாமி. அதாவது எல்லாத்தையும் வெட்டி விட்டு நம்ம கரெக்டா உள்ள வந்துடுறது. ரொம்ப மோசமா ஒருத்தர் இருந்தான், பெரிய ஆண்டவன் இப்ப இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் பார்த்துருக்கோம் சாமின்னு. அவரை கூப்பிட்டு என்னமோ திட்டி கரெக்ட் பண்ணி விட்டார். எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ரொம்ப மோசமா பின்னாடியே போவான், தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, இவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க பின்னாடி. நானும் பார்த்தேன், 1 வாரமா தொடர்ந்து பண்றான். அவனெல்லாம் விட்டுலாமா, அப்புறம் புத்திரும் நமக்கு கடுப்பாகும்ல. இந்த மாதிரி நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அதை ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான் பண்ணாருமா? எப்படி பண்ணீங்க அது? இப்போ அதுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டேன் நான், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும், என் கூட சேர்ந்து பாட யாராவது வர்றீங்களா? த்ரூ காலேஜ் தான் அது.
டிபார்ட்மெண்ட் மூலமாகவே வந்தது தான். யாருமே வரல. ஃபோக் சாங்ஸ் நான் பாட மாட்டேன், இவங்க மட்டும் தான் பாட வந்தாங்க. என்ன கேட்கவே இல்லை. கேட்கல. எல்லாரையும் கேட்டார், என்னோட சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாரையும் கேட்டார், என்ன மட்டும் கேட்கல. எனக்கு கோவம் வந்துச்சு, என்னடா நம்ம ஜில்லால நம்ம பெரிய ஆளு, அனிதா அண்ணாலே எல்லாருக்கும் தெரியும், இவர் என்ன ரொம்ப பிகு பண்றாரு, பாடி என்ன பாடிட்டு நல்லா பேர் வாங்கிட்டாருன்னு பிகு பண்றாரு, நம்ம கிட்ட கேட்கலன்னு கோவம் வந்துருச்சு. நான் போயிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், சார் சார் அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னு. அப்பதான் ஆச்சரியமா பாக்குறாரு அவரு. என்ன சார் எல்லாரையும் நீங்கள் பாட கேட்டீங்க, என்ன மட்டும் நீங்கள் கேட்கல அப்படின்னா அப்படியே என்ன ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன நான் தமிழ் பேச மாட்டேன்னு நினச்சிட்டாரு இவர். என்னன்னா ஒரு நார்த் இந்தியன் அப்படின்ற எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, நார்த் இந்தியன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு எனக்கு தமிழ் பேச தெரியாதுன்னு நினச்சிட்டு என்ன கேட்கலையாம். அப்புறம் தான் இவர் சொன்னார், என்னங்க நீங்கள் தமிழ் பேசுவீங்களா சார்? நல்லா பேசுவேன் சார், நல்லா எழுதுவேன் சார், நல்லா பாடுவேன் சார் அப்படின்னு. கோயம்புத்தூர் அது எப்படி தெரியாமல் இருக்கும் சொல்லுங்க. அப்புறம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் மற்றவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவங்க அப்படி ஏனோ தானோன்னாங்க. இவங்க மட்டும் தான் சரியாக பாடினாங்க, சரியா பாடினேன். அப்புறம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது சார் நாடகான சபாவில், ஃபோக் டு கிளாசிக்கல்னு. அதில் பாடுறதுக்கு கூப்பிட்டேன், யாருமே வரல. இப்போ இவங்களும் அனுராக் ஸ்ரீராம் 2 பேர் தான் வந்து கூட பாடினாங்க. இவங்க ஊர் பக்கம் கச்சேரிக்கு பண்ணோம் பிஃபோர் மேரேஜ். என்னன்னா ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு, எங்கள் காலேஜில் பண்ண ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இவருக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் கச்சேரி பண்ணுறதுக்கு. அப்போவே பண்ணிட்டு இருந்தார் இவர் பிஃபோர் மேரேஜ், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. அப்போ நான் போக மாட்டேன்னு சொன்னேன். எங்கள் ப்ரொஃபஸர் தான் சொன்னார், நல்லா மேட்ச் ஆகுதுமா அந்த கச்சேரியில், ரொம்ப நல்லா மேட்ச் ஆச்சு உங்கள் வாய்ஸ் 2 பேர்த்துதும், அதனால போயேன் உனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொன்ன பின்னாடி போனோம். வந்துட்டாங்களா எங்கள் கூட. அப்போ வந்து வர்ற நேரத்தில் கடலை, அப்போ தான் நிலக்கடலை விதைச்சி அறுவடை செஞ்சுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவில் அப்படி ஆச்சரியம், யார் அது அப்படி என்ன கூப்பிட்டு, என்ன அழகாக இருக்காவ, கண்ணில் பற்றியா அப்படியே ஒளி ஒளி வீசும் கண்கள். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஒளி வீசும் கண்கள், அப்படியே லட்சுமி மாதிரி இருக்காப்ப அப்படின்னு ஏதோ வாய் எடுக்க வர்றாங்க. ஆனால் நான் என் வாயிலேருந்து எதாவது வருதான்னு பார்க்குறாங்க, நான் எதுவுமே சொல்லலை. அப்படி நல்லா இருக்கு, அடிக்கடி அழகா இருக்கல இந்த மாதிரி பொண்ணு மருமகளா சொல்லல. அப்படி சொல்லாமலே என் வாய எனக்கு ஆசையை தூண்டுறாங்க அவங்க. இதெல்லாம் சொன்னா உன் மனசுல ஒரு ஆசை வரும், பொண்ணுன்னா இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கணும். இவரு என்ன பண்ணி போட்டாரு, இவருக்கு மனசுல இருந்தா கூட இது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி, இது ஒத்து வராது லைஃப்ல. ஏன்னா நிறைய மாற்றங்கள், தாய்மொழி மாற்றம் இருக்கு, நிறைய மாற்றம் இருக்கிற வேறுபாடு இருக்கிறனால இது ஒத்து வராதுன்ற மாதிரி இவருக்கு விருப்பம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சாரு. பட் அவங்க அம்மா வந்து நல்லா இருக்குல்ல இந்த பொண்ணு அப்படின்னு அம்மா சொன்ன உடனே சரி. அது மட்டும் இல்லை, அப்புறம் ஊர்லேயும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிட்டாங்க. அந்த முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்கன்னு சும்மா கிளப்பி விட்டாங்க. நீங்க கிளப்பி விடுவீங்க, நான் நிஜமாக்க வேண்டாம். அப்போதான் நான் சொன்னேன், இதை வச்சுட்டு சும்மா விட்டு பார்ப்போம், ஒரு நூல் விட்டு பார்ப்போன்னு என்ன பண்ணேன். சரிங்க, நான் வந்து ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அது எப்போ ஒரு பஸ் டிராவல்ல வரும்போது சொன்னார் ஃபர்ஸ்ட். ஆமா, அதான் ஒன்று அழுதுகிட்டு இருந்தேன். ஆமா, எதுக்கு மேம் அழுதீங்க? இது மாதிரி சொல்லிட்டாரு இவரு. நான் இவர்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்க்கல. மற்ற பசங்கன்னா ஓகே அது சுத்துறாங்க ஓகே, இவர் எனக்கு டீச்சரா இருக்காரு, இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல நான் இதை. பின்னாடி எனக்கு பின்னாடி உட்காந்தாங்க, இவங்க அழுதுட்டு இருக்கே வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன், இவங்க எனக்கு பின்னாடி இருக்காங்க சீட்டில். அதுட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு அழுக. சரி அங்க சும்மா ஜோக்கு சொன்னாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, விட்டுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. நடுநடுவில் சொல்லுவார். அப்போ வேற வேற ரியாக்ஷன், சொம்பெல்லாம் தூக்கி அடிக்க போய் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் எப்போ ஓகே சொல்லிக்கிட்டீங்க? எப்போ ஓகேன்னா இவர் வந்து நல்லா ஹியூமரஸ் சென்ஸ், அப்போவே ஹியூமரஸ் சென்ஸு, அப்புறம் நல்ல நாலேஜபிள் பர்சன், பயங்கர நாலேஜ். பாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாகவே இவர் நாலேஜபிள் பர்சன். ரொம்ப தெரியாத விஷயமே கிடையாது. எங்கள் வீட்டில் ப்ளம்பிங் வேலையாக இவர் தான் பார்ப்பார், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இவர் தான் பார்ப்பார், எல்லாமே இவர் தான் செய்வாரா. அதெல்லாம் என்ன வந்து கவர்ந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணம் இல்லை எனக்கு. கல்யாணம் இவரன்னு கிடையாது, யாரையும் பண்ணியிருக்க மாட்டேன் விட்டா அந்த மாதிரியா. அப்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருந்தார் 2 இயர்ஸா. அப்போது நான் வேண்டான்னே சொல்லிட்டேன். எனக்கு வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து இப்படியே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும், எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஊருக்கு. கூப்பிட்டு போயிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ போன பின்னாடி எனக்கு அங்கே பேசுறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அப்போ சம்திங் மிஸ்ஸிங். நான் அந்த ஹியூமரஸ் மிஸ் பண்ணுறேன், அவர் பாட்டு சொல்லி கொடுக்குறது மிஸ் பண்ணுறேன். அது மிஸ் பண்ணுற ஃபீலிங் வந்தோடனே சரி நம்ம ஏன் எங்கள் வீட்லேயும் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க எங்கள் வீட்லேயும் தீவிரமாக. அப்போ பண்ணி தான் ஆகணுன்றாங்க, விடமாட்டாங்க போல இருக்கு கல்யாணம் பண்ணாமல். யாரையோ பண்ணுறதுக்கு ஏன் நமக்கு இவரையோ பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் சொன்னேன். அப்புறம் தான் அந்த மிஸ் பண்ணேன். உங்கள் அம்மா வந்து என்ன உங்களை பற்றி அப்படி பெருமையாக பேசுகிறாவ, நீ அப்படி உடனே பாட்டு பார்த்த மாத்திரத்தில் எழுதுவீங்களாமே,
உடனே பாட்டு எழுதிங்களாமே, எங்க இப்போ ஒரு பாட்டு எழுதுங்க பார்ப்போம் அப்படின்னா போட்டாங்க. அவனுக்கு வாங்க ஒரு பேனா ஒரு பேப்பர் எழுதுனேன். பாடி காமிங்க. எனக்கு என்ன, நாங்கள் தமிழ் படிக்க தெரியாதுல்ல, பேசுவேன்னு தவிர படிக்க தெரியாது, நீங்கள் பாடி காமிங்க. இவங்க 2 பேரும் டூயட் மாதிரி போட்டாங்க. மாசி மாதம் பிறந்திட்டு மாமா என்ன மாலையிட தயங்கிடலாமா, மாமன் மகளை மறந்திடலாமா, என்ன மயங்க வச்சு மழுப்பிடலாமா. பஞ்சாங்கம் பார்த்தேன் புள்ளே, வரும் பங்குனி வரைக்கும் தேதியே இல்லை, சித்திரையா பொறக்கட்டும் புள்ளே, உன்னை மாலையிட வாரேன் புள்ளே, மாசி மாதம் பிறந்திடலாச்சு, இந்த மாமனுக்கு கல்யாண பேச்சு, ஊரெல்லாம் பாக்கு வச்சு நம்ம ஒன்று சேரும் காலம் வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த கல்யாணம் அதாவது 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ற மாதிரி, என்ன ஓலையில பந்தல் போடணும், எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தரணும், அந்த மாதிரி ஃபுல்லா வருது. இந்த முட்டாளா இருக்கிற எங்க அம்மாக்கும் எனக்கு இது புரியல, நமக்காக எழுதப்பட்ட பாடல்னு அவர் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு, டைரக்டாவே சொல்லிட்டு இருக்காரு. பாட்டு மூலமா இவர் உணர்த்துறாரு, ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஆனா ஸ்பாட்ல போட்ட டியூனு அது கேரளா வரைக்கும் போயிடுச்சு. இந்த டியூன்ல கலாபவன் மணி ஒரு பாட்டு எங்களோட மகர மாசம் வந்துட்டல்லோன்னு பாடினார். மாசி மாதம் மகர மாசம், மகர மாசம் வந்துட்டல்லோ. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் கலாபவன் மணி கூட இந்த பாட்டை கேட்டு அவர் போட்டிருக்காரு அப்படின்னு. கேரளாவில் நீங்க முதல்ல மேம்க்கு வாங்கி கொடுத்த பரிசு என்ன சார்? வைரத்துல மூக்குத்தி. மூக்குத்தி மூக்குத்தி வாங்கி கொடுத்தாரு. அந்த மூக்குத்திக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி வாங்கி கொடுத்தது. நானா அடம்பிடிச்சு போட்டது கொலுசு. அதாவது அப்போ போட்ட மூக்குத்தி தான் இது. இதுக்கு ஸ்ரீதேவி மூக்குத்தி. ஸ்ரீதேவி அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் போடுவாங்க. என்ன 16 வயசு இதுதான் போட்டிருப்பாங்க. இது அப்போல இருந்து இந்த மூக்குத்தி தான் நான் போட்டிருக்கேன். அவரு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு சென்டிமெண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. அழகழகா ஏதோ ஒரு தொலைஞ்சு போயிட்டு ஒரே ஒரு மூடல மாறி போச்சு, அப்புறம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு. முத வாங்கி கொடுத்த மூக்குத்தி. ஆமா, அவ்வளவு சென்டிமெண்டலா இருக்கிற விஷயம் காணும். ஆமா ஆமா. அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புடவைகள் எல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாரு எனக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கு. சரி, உன் கல்யாணத்துல நீ கட்டின புடவை எங்க இருக்கு? உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு. லாக்கர்ல வச்சிருக்கேன். ஆமா, லாக்கர்ல இவரோட கல்யாண பட்டு வேட்டி சட்டை முத உள்ளதெல்லாம் எடுத்து நான் பத்திரப்படுத்தி, முத வாங்கின ஸ்டவ், முத வாங்கி கொடுத்த புடவை, முத வாங்கி கொடுத்த மூக்குத்தி, இந்த மாதிரி எல்லாமே முத நான் இவங்களுக்கு எழுதின இது கடிதம், காதல் கடிதம். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தீங்க? அது நிறைய. அதாவது சந்தன உரசுங்கல்லு, தலைவாசல் காக்குங்கல்லு, மீன் உரசும் கல்லு கடியோ நீ வீணாசை பட்டாயே. அது எழுதிட்டு எதுக்காக எழுதுனுங்களுங்க? உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒரு பைலட் மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்னே கடிதம் குசு எல்லாத்தையும் வெட்டி விட்டவருக்கு எப்படி இருக்கும்? எழுதுறேன், சந்தன உரசும் கல்லு, தலைவாசல் காக்குங்கல்லு, மீன் உரசும் கல்லுக்கடியே நீ வீணாசை பட்டாயே. என்ன பொருள்னா, நான் வந்து சந்தனம் உரசுற கல் மணக்கும், தலைவாசல் காக்குங்கல், உன்னுடைய வீட்டு வாசல்ல தலைவாசலா எப்போதும் உனக்கு காவலா இருப்பேன், அந்த மாதிரி இருக்கிற கல். ஆனா நீ என்ன பண்ற, மீன் உரசன கல்லில் போய் சந்தனத்தை, நீ சந்தனம், அந்த மீன் உரச கல்லில் போய் சந்தனத்துல உரசனா சந்தனமும் நாரும். அது என்ன சொல்றாரு, நீ ஒரு பாட்டு துறையில் இருக்க, ஒரு பாட்டு துறையை விட்டுட்டு போயிட்டீனா அது பாட முடியாது அப்படின்ற மாதிரி போயினா உன்னுடைய லைஃப் வந்து பிரகாசிக்க முடியாது உன்னால. அதை இன்டைரக்டா சொல்றாரு. அந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுறாரு. அது பாத்தீங்கன்னா அந்த கவிதை எழுதுனது குஷ்புன்ற பேர்ல தான் எழுதுவாரு. புஷ்பவனம் குப்புசாமி அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா குஷ்பு. அது இவர் தான் எழுதுனதுன்னு தெரியாம நான் இவர்கிட்டயே படிச்சு காமி எந்த ஒரு பொறுக்கியோ எழுதுறான் சார் எனக்கு. ஆனா சொல்ல பிரமாதமா இருக்கான், எந்த ஒரு பருக்கியா எழுதுறான் பாருங்க சார் அப்படின்னு. அவரு ஐயோ நான் தான் அந்த மாதிரி உட்கார்ந்து சொல்ல முடியாதுல, அடி அங்கே அங்கே கேந்திரின்னுவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அது படிச்சு முகத்தை பாப்பாரு, இந்த பொண்ணு கண்டுபிடிக்குதா இல்லையா அப்படி. அது விளக்கம் கண்டுபிடிக்காம மக்காவே இருந்திருக்கேன் நான். பதவுரை விளக்க உரை எல்லாம் சொல்லுவேன். அதுக்கு கேட்பேன், சிலதெல்லாம் புரியாதா சார், இப்படின்னா என்ன சார், அது அப்படின்னா என்ன அர்த்தம் சார், அவன் எழுதியிருக்கான் பாருங்க சார் அப்படின்னு. அதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லுவார் வேற. அப்ப கூட நமக்கு இவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்றாரு. தமிழ் ரொம்ப நல்ல தமிழ் புலமை இவர்கிட்ட அதிகம். மியூசிக்ல தான் டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருந்தா கூட தமிழ் புலமையும் சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அதிகம்.
அதனால பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் அர்த்தம் கேட்பேன். இவர் எல்லாத்தையும் விளக்கம் சொல்லுவாரு. ஆனா அப்போ கூட எனக்கு புரியல இவர் தான் எழுதியிருக்காருன்னு. நீங்க 2 பேரும் எத்தனையோ மேடைகள் வந்து ஒண்ணா உட்காந்து பாடிருக்கீங்க. ஆனாலுமே இந்த மணமேடையில உட்கார்ற ஒரு தருணம் ஒண்ணு இருக்குல்ல, ஆமா ஆமா. அது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அந்த மணமேடை உட்கார்றது கூட டென்ஷன்லயே இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது இந்த பொண்ணு போய் இவரை பண்றாளே அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துச்சு. அந்த கிராமத்துல வர்றவங்களும் பாத்தீங்கன்னா குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே ஆச்சரியமா என்ன பாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி நான் கவலைப்படல. பட் மற்றவங்க பேசும்போது காதில் விழுந்தும் விழாத மாதிரி இருக்கும்போது ஐயோ நம்ம இது சாதிச்சே காமிக்கணுன்ற ஒரு வெறியிலேயே இருந்தோம். பட் நிறைய கூட்டம், கண்ணா பின்னான்னு கூட்டம், கூப்பிட்டவங்க கூப்பிடாதவங்கலாம் வந்து அங்கே சாப்பாட்டுக்கு டென்ஷன் ஆனவன் பாருங்க. அந்த டென்ஷன் சாப்பாடு கிடைக்கல, கூட்டம் நிறைய வந்துச்சு. அரிசி நான் போய் பிடிக்க முடியாதுல, கடைக்காரன் சொன்னா இதான் சமையல்னு பழைய அரிசி அனுப்பி விட்டான். அது முடிச்சு உடனே மேடையிலேயே அங்கேயே தாலி கட்டின உடனேயே கீழே இறங்கினோன்னா பாட வேற சொன்னாங்க. உடனே பாட்டு. நம்ம எங்க போனாலுமே இந்த பாடல் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. எங்க போக கூடாது. ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டுருவாங்க, யாரா இருந்தாலும் கேட்டுருவாங்க. அங்க இருக்கிற வரைக்கும் பாடிட்டே இருக்கணும். எங்க போனாலும் பாட்டு தான் கேட்கறாங்க. இப்ப சாப்பிடறதுக்கு போறோம், துபாய் போனோம், சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு போனா சார் ஒரு பாட்டு சார், ஒரு பாட்டு ஏதோ பாடுறதுக்கு ஒன்ன பத்தியே பாடிடுறாங்க அப்படின்னு அந்த ஹோட்டலை பத்தியே நான் பாடிட்டு வந்துட்டேன். ஆமா, ஏன்னா நீங்க தான் அப்பவே வந்து லிரிக்ஸ் எழுதுவீங்களே, எழுதாமே கூட பாடுவார்ல. நான் தஞ்சாவூர் சீமக்காரன் ததிகணத்தோம் பாட்டுக்கார, 5 எழுத்து பேருக்கார, 6 எழுத்து ஊருக்கார, அபுதாபி நாடு வந்தேங்க, சாப்பிட அழைச்சிக்கிட்டு இங்கே வந்தாங்க, அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பாடிட்டேன். இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்களா, அதே மாதிரி இப்போ மேம் அவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க, இப்போ ஒரு லிரிக்ஸ் எடுத்து பாடுங்க சார். ஓ, ஆண்டு கடந்தாலும் நமது அன்பு மாறுமா, மாண்டு மடிந்தாலும் என் மனசு மறக்குமா, ஆண்டு கடந்தாலும் நமது அன்பு மாறுமா, மாண்டு மடிந்தாலும் என் மனது மறக்குமா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து கல்யாண டைம்ல வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த கிரிட்டிசைஸ் தாண்டி வரப்போ இந்த ஃபினான்ஷியலா நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து டிராப் ஆகும். அந்த கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா என்ன, நாங்க ஒரு குறிக்கோள் வச்சிருந்தோம். எல்லாருமே வந்து வேண்டான்னு சொன்னாங்களே எங்க வீட்டுல. நான் இல்லை ஜெயிச்சு காமிப்பேன், இவரோட 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம், நாங்கள் கட்டாயம் ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால எங்கள் வீட்டு சைட்லேயும் ஒன்றும் வாங்கிக்கலாம், இவங்க வீட்டில் சைட்லேயும் ஒரு பைசாவும் வாங்கிக்கல. கல்யாணம் ஆகி 3 மந்த்ஸ் வந்து எங்கள் வீட்லேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தூர்தர்ஷனில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண பின்னாடி தான் ரொம்ப ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கரியரே ஆரம்பிச்சது. ஃபினான்ஷியலாக நாங்கள் கஷ்டப்பட்டது வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட அப்போ தான் கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கிறோம். கேரிங் ஆகிட்டேன். அந்த கேரிங் ஆன பின்னாடி அது வந்து என்னன்னா, அப்போ ஒரு தம்பதி சமேதராக பார்த்து பழக்கப்பட்டவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி மேலே தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது இவர் சொல்கிறாரு, இல்லைங்க அவங்களுக்கு வர முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, குழந்தை அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை 2 பேரும் ஒன்றா பார்த்தா நாங்கள் பழக்கம், நீங்கள் இப்படி இருக்கிற ரொம்ப சந்தோஷம் சார், ஆனால் அவங்கள எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு. அந்த இதுலேயும் போவேன் நான். ரொம்ப தூக்கமாக வரும், சாப்பிடவும் முடியாமல் போயிட்டு எவ்வளோ போட முடியுமா. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மனிதா மாத்தோட அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல அவங்க ஒரு பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, எங்க ஊர் பொம்பளைங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கூட்டுவாங்க சார். அது லேடிஸ் கூட்டம். அது பாத்தீங்கன்னா அந்த அது அப்போ வந்து லேடிஸ் கூட்டம் அப்படி கூடி வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க, என்ன பார்க்கறதுக்குன்னே வருவாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி சரியான போராட்டம். அது வளர்க்கறதுக்கு எத்தனை கை மாறும் தெரியுமா அந்த குழந்தை, எத்தனை பேர் ஸ்டாஃப்ஸை வச்சு வளர்த்தேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம், அப்பாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒரே துறையில் இருக்கிறதுல பல ப்ளஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழந்தை வளர்க்குறதுல, இந்த சமையல், நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு வருவோம், வந்துட்டு எனக்கு இருக்கிற டயர்டு தான் அவருக்கு இருக்கும், அவருக்கு இருக்கிற டயர்டு தான் எனக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது சமைச்சு சாப்பிட முடியாமல் போகிறது, எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆமா ஆமா, எல்லாமும் வச்சுக்கிட்டு எப்படி இது. ஆமா, ஏதோ ஒண்ணு திறந்துதான் ஆகணும். நம்ம இப்போ இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கோம்னா அதுக்கு பின்னாடி ஏன்னா எங்க வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இது இருக்கும். ஒன்னா மாமியார் வீட்டு சைடுல பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, இல்லாட்டி மாமியார் வீட்டு சைடு வந்து இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா வீட்டு சைடு. எங்களுக்கு 2 பக்கமும் இல்லை.
இதுல பாத்தீங்கன்னா நேனியை வச்சு வளர்த்தோம். ஆமா. கொஞ்சம் நஞ்சம் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து இது என்ன குழந்தை, நீ போய் பரவாயில்ல போயிட்டு வா, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஹெல்ப் இல்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். எங்க வீட்டுல யாருமே இல்லை, நானும் இவரும் தான். இப்போ வரைக்குமே யாரும் இல்லை. ஏதாவது ஒண்ணா நான் இவரும் தான் பார்த்து. கடவுளுடைய இது அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய சாப்பிடணும், வயிறு கேட்கும், நிறைய சாப்பிட முடியும். அப்போ சாப்பாடு கிடைக்கல. இப்போ நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வயிறு ஏற்றுக்கல. ஏஜ் ஏன்னா இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தண்ணி குடிச்சே கூட கஷ்டப்பட்டிருக்காரு. எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது எதுவும். ஆமா ஆமா, ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு இழந்துதான் நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்க போறது சார்ட்ட எப்படி மேம் சொன்னீங்க? அண்ட் அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல பிரெக்னன்சி வந்து நான் அப்ப ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தேன். பிரெக்னன்சில எனக்கு தெரியல, நான் வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ஊரா கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப என்ன ஆச்சுன்னா எந்த சாப்பாடும் ஒத்துக்கலன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இவர் தான் சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறியே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் அவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருக்கு. என்னையே வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸே வந்து குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் பேசும்போதே குழந்தை நவுந்து போ, உனக்கு இதெல்லாம் ஒத்து வர அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சாருன்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ ஆமா. அப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட்டு சத்தப்பட்டேன், என்ன சாருன்னு கூப்பிடுற நீ, இதை நான் உன் வீட்டுக்காரர் சார்னா கூப்பிடுவேன் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டு அப்புறம் பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இதானே. நீங்க வந்து ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணப்போலாம் உங்ககிட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதுக்கு வந்து அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, அது அளவிடவே முடியாது, எப்படி சொல்ல முடியாது. ஆனால் சொல்றேன், இந்த குழந்தை வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆரோக்கியமா இருக்கணும், அதுல தான் கவனம் எனக்கு இருந்தது. ஆமா, சிலவங்களுக்கு தான் அமையும் பக்கத்துலயே, நம்ம பக்கத்துல ஃபினான்ஷியலா ஒருத்தங்க பாத்துப்பாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டை வந்து அவங்க தான் வந்து எப்பவுமே பெண்கள் தான் நிர்வாகம் செய்வாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் வர்றப்போ எப்படி நீங்க உங்களுக்கு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க? இதுல இயல்பா பாத்தீங்கன்னா இந்த சேட்டு புத்தி இருக்குல்ல, சேட்டு புத்தி, காசு சேர்க்கிற புத்தி இயல்பாவே நான் அந்த குடும்பத்துல பிறந்தனால சின்னதுல இருந்தே எங்க தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து எப்படி காசை சேமிக்கணும், எப்படி ஒரு ரூபாய் சம்பாரிச்சா அதை 4 விதமா 4ஆ பிரிச்சு, ஒண்ணு சேமிப்புக்கு, ஒண்ணு செலவுக்கு, ஒண்ணு இப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அது வந்து எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணாங்க. பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் நான் அதை ஃபாலோ பண்ணி வந்தனால எனக்கு குவிக்கா வேண்டாத வெற்றில செலவு பண்ண. இன்னொன்னு சொல்றேம்மா, இந்த கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை காட்டிலும் கெட்ட விஷயத்துக்கு தான் ஈர்க்கப்படுவாங்க. இவர்கிட்ட ஏன்னா இந்த மாது அந்த இதில் இல்லை, நிறைய பேர் அதில் விட்டுடுறாங்க. இவர் எனக்கும் ஒத்துழைக்கணும்ல, நான் காசு சேமிக்கிறதுக்கு இந்த சரி இந்த வாங்குற பணத்தை என்கிட்ட கொடுத்துட்றாரு, அதுக்கு ஒத்துழைச்சாதான் நானும் சேர்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் வந்து இல்லை எனக்கு செலவு காசு கொடு. எத்தனை பேர் பாருங்க அந்த சிறுவாட்டு பணம் அந்த பெண்கள் வந்து சேர்த்து வைக்கிறாங்களம்மா, அந்த சேர்த்து வைக்கிற காசை வந்து அடிச்சு உதச்சு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இவர் முழுசா என்ன நம்பி கொடுத்தாரு, ஒன்றை வந்து 10 ஆக்குவேன் 10 100 ஆக்குவேன், அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். முத உங்க தாத்தா கேட்குறாரு, மனோகர்லால் ஜின்னு பேரு, குருசாமி இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு. இருக்கு. எவ்வளோ? 10,000 எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டு, அவங்க ஃபேமிலியிலே ஒரு சேட்டு இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துட்டு 2.5 வட்டிங்க. அந்த 10,000 பெருகி நான் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது என்னோட வாழ்க்கைக்கு அடித்தளமா அமையறதுக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ இவ்வளோ ஹாப்பனிங்கான கப்பல் எப்படிதான் இருக்காங்க. இப்ப பாக்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, சே நம்மளும் இப்படிதான்டா இருக்கணும், இல்ல நமக்கும் இப்படிதான் ஒரு வாழ்க்கை வேணுங்கிற மாதிரியே யோசிப்பாங்க. வாழ்க்கை வேணும்ன்றது அவங்களதான் அமைச்சுக்கணும், அவங்களதான். அது எங்கேயும் தேடி போக வேண்டாம், அன்பு செலுத்தணும், மனம் விட்டு பேசணும் எது இருந்தாலும். இப்போ என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து இந்த பூனை நாய் கதை மாதிரிதான் இருக்கு. நாய்க்கு கோபம் வந்தா வாழை மடக்கிக்கும், பூனைக்கு கோபம் வந்தா வாழை ஆட்டும், நாய்க்கு சந்தோஷம் வந்தா வாழாட்டும், பூனைக்கு கோவம் வந்து வைங்க வாழை மடக்கிக்கும். அப்போ இந்த பூனை என்ன நினைக்கும், நாய் வாழாட்டும் போது இது கோவத்துல இருக்குன்னு அது உருங்கும், ரெண்டுக்கு ஒத்துக்காது. நான் தான் நாய் பூனைன்றது. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குடும்பத்துல அதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய போயிட்டு இருக்கு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தூக்கி எரிஞ்சிருக்கேன். தயவுசெய்து இந்த 3 எழுத்து வேண்டாம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த என்ன தெரியுமா, காதல், அன்பு. ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். 2 பேரும் சேர்ந்த ஒரு பாடல். வாங்க மச்சான் வாங்க, வாட்ட சாட்டம் நீங்க, வாடிப்பட்டி போறீங்களா, வரபோது நீங்க வாசனை சீசாங்க, வாங்கிக்கிட்டு வாரீங்களா, அடிவாசம் உள்ள ரோசா உனக்கு இல்லாத காசா, வாங்கி தார வாசனை சீசா,
வாட்டம் என்ன லேசா வக்கணையா நைசா பக்கிரியே ஐசா ஐசா. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Taste Daily. Taste the Daily. Wonder Bar Studios தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது.